அல்லாவின் மன்னிப்பு பெற வாழ்வாதாரம் வேண்டுமா? உடல் ஆரோக்கியம் வேண்டுமா? மறுமை நாளின் கஷ்டத்தில் இருந்து பாதுகாப்பு பெற நபி அவர்கள் கேட்ட அழகிய துஆ. நட்சத்திரக்குறி அல்லாஹும்மக்ஃபிர் லீ வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி அஊதுபில்லாஹி மின் ரீகில் மகாமி யவ்மல் கியாமதி. பொருள்: யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. கியாமத்து நாளின் நெருக்கடியிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரலி. நூல்கள்: நசாயி 1617, அபூதாவுத் 766. சஹீஹ் அல்பானி ரா. இஸ்லாமிய கல்வி. பிரார்த்தனை. 23. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவோம். அல் அக்ராஃப் காலை 7:23. ஆகவே விசுவாசங்கொண்டோரே, நீங்கள் எதை விசுவாசங்கொண்டீர்களோ அது போன்றதை அவர்களும் விசுவாசங்கொண்டுவிட்டால் திட்டமாக அவர்கள் நேர்வழியை அடைந்து விடுவார்கள். இன்னும் அவர்கள் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர். அவர்களைப் பற்றி உங்களுக்கு இப்பயம் வேண்டாம். அல்லாஹ் போதுமானவன். மேலும் அவன் அவர்களின் சூழ்ச்சியான சொற்களைச் செவியேற்கிறவன், அவர்களின் வஞ்சங்களை மிக்க அறிகிறவன். அல் குரான் 2-137. Imam Ahmad was asked, "Should I answer the salam of my Rafidi Shia neighbor?" He replied, "No." Sunan lil Khilal 3-493. Sh. Muhammad B. Abdul Wahab. Jews accuse Mayam of zina, while Rafidha Shia accuse Aisha of zina. Rad Ala Rafidha, page 43. பொது அறிவு, புதிர்கள், விடுகதைகள். நாளும் ஒரு சிந்தனை. கஷ்டமான நேரத்தில் உதவியவரையும் நெருக்கடியான நிலையில் உடனிருந்தவரையும் உயிருள்ளவரை மறக்கக்கூடாது. நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். மாதுளம் பழம் நாள்தோறும் சாப்பிட்டு வந்தால் மூளை சுறுசுறுப்பாக இயங்குவதுடன் நினைவாற்றலும் மேம்படும். நாளும் ஒரு செய்தி. விவேகானந்தரின் சிகாகோ பிரசங்கம் உலகப் புகழ் பெற்றது. நாளும் ஒரு சமையல் குறிப்பு. இட்டலி உப்புமா செய்யும்போது இட்டலியை 30 நிமிடங்கள் குளிர்பதன பெட்டியில் ரெஃப்ரிஜரேட்டர் வைத்து பின்னர் எடுத்து சமைத்தால் கட்டி தட்டாததுடன் சுவையாகவும் இருக்கும். நாளும் ஒரு பொன்மொழி. காலம், இயற்கை, பொறுமை ஆகிய இவையே சிறந்த மூலிகை மருந்துகள் ஆகும். ஹென்றி போகன். இன்று மார்ச் 23. உலக வானிலை நாள். சர்வோதயா நாள். நினைவு நாள். 1931 பகத்சிங் இந்திய விடுதலை போராட்ட வீரர். திருக்குறள் 236. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. விளக்க உரை. விளக்கம். ஒரு துறையில் முற்பட்டுத் தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமலிருப்பதே நல்லது. பழமொழி. Beat after beat will make even a stone move. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். பொன்மொழி. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை. கவிஞர் கண்ணதாசன். பொது அறிவு. 01. அமெரிக்க அதிபர் தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும்? 4 ஆண்டுகள். 02. இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயர்ந்த மற்றும் பழமையான இலக்கிய விருது எது? ஞானபீட விருது, ஜான்பீட் அவார்ட். English words. Ballot, the vote itself, paper or electronic. Polling, the act of voting. தமிழ் இலக்கணம். இன்று இறந்த கால இடைநிலைகள் என்றால் என்ன என்று பார்ப்போம். தமிழ் இலக்கணத்தில் ஒரு செயல் ஏற்கனவே முடிந்துவிட்டதைக் காட்டும் இடைநிலைகள் இறந்தகால இடைநிலைகள், past tense markers எனப்படும். இவை இத்து, இர், இன் ஆகிய 4 ஆகும். இவை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் உணர்த்துகின்றன. முக்கியமான இறந்தகால இடைநிலைகள். படித்தான் படி கூட்டல் இத் கூட்டல் ஆன். து உண்டான் உன் கூட்டல் து கூட்டல் ஆன். இர் பெற்றான். இன் ஓடினான் ஓடி கூட்டல் அன் கூட்டல் ஆன். இன்னும் சில கா சென்றான் செல் கூட்டல் இர் கூட்டல் ஆன். இர் இறந்தகால இடைநிலை. கற்றாள் கல் கூட்டல் இர் கூட்டல் ஆள். இர் இறந்தகால இடைநிலை. பார்த்தான் பார்க்கூட்டல் இக்கூட்டல் ஆன். இறந்தகால இடைநிலை. அறிவியல் களஞ்சியம். பிறக்கும்போது குழந்தைகளின் எலும்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். வளர வளர அவை இணைந்து பெரியவர்களில் 206 எலும்புகளாக மாறுகின்றன. இன்றைய தலைப்பு செய்திகள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு பதிலடியாக உலகெங்கிலும் உள்ள பொது இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. குஜராத்தில் யோகா மையம் நடத்தி கள்ள நோட்டுகளை அச்சிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் நீர் பஞ்சம் ஏற்படும் ஆபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை செயல்படுத்தி இந்தியா தண்ணீரை தர வேண்டும் என பாகிஸ்தான் கெஞ்சுகிறது. விளையாட்டுச் செய்திகள்.
சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே அணி நிர்வாகம் தனது முன்னாள் மற்றும் இந்நாள் வீரர்களை ஒன்றிணைக்கும் வகையில் ரோர் 26 என்ற பெயரில் பிரமாண்ட ரீயூனியன் நிகழ்ச்சியை நேற்று சென்னையில் நடத்தியது. இந்திய அணி அயர்லாந்தில் சுற்றுப்பயணம் செய்து 2T20 போட்டியில் விளையாட முடிவு செய்துள்ளது. Today's headlines. In response to attacks by Israeli and American forces, Iran has announced that it will carry out attacks targeting public places around the world. In Gujarat, a gang of 6 people who were running a yoga center and printing counterfeit currency has been arrested. Pakistan is facing a potential water crisis. Meanwhile, it has urged India to release water by implementing the Indus Water Treaty. Sports news. The Chennai Super Kings CSK management organized a grand reunion event in Chennai yesterday called Raw 26, bringing together former and current players. The Indian team has decided to tour Ireland and play 2 T20 matches.